Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முகூர்த்தம் மேக்கப் லுக். So இது வந்து நாங்க போட்டோ ஷூட்காக கிரியேட் பண்ணியிருந்த ஒரு லுக். இதுல வந்து மேக்கப் and hair style பத்தி நான் சில clips எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். So இந்த வீடியோ நீங்க first time பார்க்கறீங்க அப்படினு சொன்னா என்னோட சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஸ்டைல் வந்து பஃப் மட்டும் வந்து வெச்சிட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து காமிக்கல. ஏனா சின்ன கிளிப் தான் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்க போறேன். சோ எங்களோட வர்க் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சே ப்ரமோஷனுக்காக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஜடை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து பஃப் மாதிரி வெச்சிட்டு கீழ பேலன்ஸ் இருக்க ஹேர்லாம் வந்து ஹோலா வந்து நம்ம ஒரு போனி டெயில் மாதிரி வந்து போட்டு பன் இந்த டோனட் பன் இருக்குல்ல அதை வெச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க்காக வந்து இந்த மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இதில் வந்து கம்பைண்டாக கொலாபரேஷனாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்லுக் உமன் சலூன் அகாடமி இந்த ஒரு பர்டிகுலர் சலூன்லேருந்து தான் நான் வந்து இந்த கொலாபரேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் எங்கள் ஒர்க் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க்லாம் பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களோட பிரைட் லுக்குக்கு வந்து எங்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேக்கப், ஹேர் ஸ்டைல், saree draping, lashes அண்ட் லென்ஸ் இது எல்லாமே வந்து கவர்டாக இருக்கும். அண்ட் க்ரூம் மேக்கப் கூட நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி மேக்கப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லுக் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அங்கே நீங்கள் போய் இன்னும் எங்களோட ஒர்க்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோனட் பன் ஹேர் ஸ்டைல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திச்சுட்டியை வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் வச்சுட்டு நான் வந்து ஒரு சைடில் இருக்க த்ரெட் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஒரு சைடில் இருக்க த்ரெட் வந்து பெருசாகவும் நான் வந்து 2 நாட் வந்து போட்டுக்கிறேன் நெத்திச்சுட்டி அந்த கொக்கியில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாட்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஊசியை வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லாவே கட்டிக்கிறேன். ஸோ அந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிடில் தான் வரும். ஸோ அந்த நெத்திச்சுட்டி கொக்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் நான் அந்த ஊசியை வந்து இது பண்ணும்போது கரெக்டாக வந்து வீடியோ வந்து எடுக்கல. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அந்த ஸ்லைட் பின்னோட சேர்த்து நான் ஒரு நாட் மாதிரி போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ண தேவையில்லை. அப்படி நம்ம கட் பண்ணால் தான் நம்ம நெத்திச்சுட்டியில் கட்டட் மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ பேக்கில் இருக்க பேலன்ஸ் இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் இருக்க அந்த பஃப் அண்ட் அந்த பேலன்ஸ் இருக்க ஹேர்லாம் ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுனால முன்னாடியே நான் வந்து நெத்திச்சுட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிம்பர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து யாருக்காவது மேக்கப் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்தே வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக் மேக்கப்லேருந்து அட்வான்ஸ்டு மேக்கப் கோர்ஸ் வரைக்குமே வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேக்கப், saree draping, ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து டீச் பண்ணுறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ட்விஸ்ட்டாக வந்து பண்ணிக்கிறதுக்காக அதுலேயே வந்து ஆஃப் ஹேரை வந்து முன்னாடி வந்து இந்த செக்ஷன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி இந்த கிரிம்ப் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு முகூர்த்தம் லுக் வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டபுள் ட்விஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிளாஸ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் டி நகரில் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அண்ட் பிரைடல் புக்கிங் இந்த ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரைடலுக்கு வந்து ஆல் ஓவர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஷியல், ஹேர் ஸ்பா, ஸ்வாக்ஸிங் அண்ட் த்ரெட்டிங் அண்ட் எவ்ரிதிங் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஆல்சோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் ஹேரோட சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இங்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து அதை நல்லாவே லாக் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அந்த கீழே இருக்க ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தடில் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த காது கிட்டே இருக்க ஹேர் வரைக்குமே நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்சம் ஹேர் வந்து நம்ம விட்டுடலாம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கேர்ள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்னமும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாக் வந்து பண்ணிடுறேன். இந்த ஒரு கோம்பில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுறேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும்.
இந்த சைடில் ட்விஸ்ட் பண்ண மாதிரியே அந்த சைடும் டபுள் ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து பேக்கில் வந்து லாக் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கீழே இருக்க ஹேர் எல்லாமே வந்து நல்லாவே ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பன்னுக்கு மேலே வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே வேணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து 2 ஜடை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஜடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜவுரி முடியில் வந்து இந்த த்ரெட்டும் இருக்கும், கோல்டன் த்ரெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, ப்ளவுஸ்க்கு வந்து நாட்காக வந்து சேல் பண்ணுவாங்களே அந்த த்ரெட் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பின்னிட்டோம். ஸோ நம்ம தான் வந்து அந்த மாடலோட ஹேரை வந்து பன் மாதிரி போட்டுட்டோம்ல, ஸோ பேலன்ஸ் இருக்க ஹேர் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படின்றதுனால இதில் வந்து த்ரெட் மாதிரி போட்டுட்டு அதை வந்து கட்டிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஹேர் ஸ்டைல். ஆல்சோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது ஜவுரி முடி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அண்டு சுங்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோனட் பன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து நான் அந்த ஜவுரி முடி அந்த ஸ்டார்டிங் ஏரியாவில் வந்து நல்லாவே கட்டிட்டு அதை வந்து அந்த பன் மேலே வந்து நல்லா கட்டிடுறேன். ஸோ நல்லாவே டைட்டாக வந்து கட்டணும், கீழே வந்து விழுந்துற மாதிரி வந்து பார்த்துக்கூடாது. அந்த த்ரெட் வந்து நல்லா திக்காக இருக்க த்ரெட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோனட் கவர் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த கவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைடல் லுக்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேலே இருக்க அந்த வேணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படியே வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து பெருசாக வந்து ஸ்லைட் பின்லாம் குத்திக்கல. ஸோ இது வந்து ஃபோட்டோஷூட் ஒர்க் அப்படின்றதுனால நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேக்கப் ஒர்க் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து இந்த லென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சில பிரைட்க்கு வந்து லென்ஸ் கேட்பாங்க, சில பேர் வந்து லென்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எங்களோட ஒர்க் வந்து இந்த மேக்கப் ஒர்க் வந்து காமிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கலர் கரெக்டர் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலர் கரெக்டிங் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டார்க்னஸ் அண்ட் ஹைலைட் பண்ணணும் அப்படின்ற ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எங்களோட மேக்கப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 6,999 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயாவது அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஈவெண்ட் அண்ட் பிளேஸ்க்கு ஏற்ற பேஸ்டான ப்ரைஸ் தான். அண்ட் கலர் கரெக்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ லுக் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ லுக் வந்து இந்த பேஸ் எல்லாமே வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்களோட அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்ச் பண்ண மாதிரியான ஐ லுக் தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி முகூர்த்தம் லுக்லாம் வந்து நம்ம ஒரு மேட்டிஃபையிங் அந்த ஒரு இதுக்கு போகாமல் கொஞ்சம் லைட்டாக ஷிம்மரியான ஒரு லுக் வந்து நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சில்க் சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருப்போம் அப்படின்றதுனால அந்த ஒரு கோல்டன் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த சாரியில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி அந்த ஒரு லுக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ. ஸோ ஐப்ரோக்கு வந்து சில பேருக்குலாம் டார்க்காக போட்டால் நல்லாயிருக்கும் அண்ட் ஷேப் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம், இல்லைனா ஷேப் வேணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து டார்க் ஷேட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட் லுக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ லுக் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸில் இருக்க அந்த பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் நான் வந்து மிக்ஸ் மேட்ச் அந்த மாதிரி பண்ணி அவங்களோட ஷேடு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் இந்த ஜெல் லைனர் வச்சுட்டு இந்த ஒரு விங்கடு லுக் வந்து நான் பண்ணிக்கிறேன். முகூர்த்தம்க்குலாம் இந்த விங்கடு லுக்லாம் ட்ரை பண்ணுறீங்க அண்ட் ஷிம்மர் ஐ ஷேடோ விங்கடு லுக் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லுக் தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ லுக் வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு லேஷஸ் வந்து வைக்கணும், மஸ்காரா வந்து வைக்கணும், அது மட்டும்தான் பேலன்ஸ். செட் பண்ணதுக்கப்புறம் ஐலேஷஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலேஷஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஐலைனர் இன்னொன்று வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து தெரியும். ஏன்னா மேலே அந்த லைன் வந்து லேஷஸோட லைன் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து ஒரு லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது லிக்விட் லைனர் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதை லேஷஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட எண்டில் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி டச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணுற ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டரை அப்ளை பண்ணிடுறேன். ஆல்சோ ப்ளஷ் வந்து முன்னாடியே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப் வந்து எடுக்கலை. லாஸ்ட்டாக வந்து மெயின் திங் லிப்ஸ்டிக். ஸோ லிப் லைனர் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து காதுகிட்ட வந்து ஒரு ஹேர் வந்து விட்டுருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேர்ள் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து கீழே இருக்க அந்த மெலிசான ஹேரை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கீழே இருக்க ஹேர் மட்டும் லைட்டாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இந்த லுக்குக்காக நம்ம இந்த ஆரி ஜடை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஜடை அதை வந்து அந்த நெட் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த ஜவுரி முடிக்கு மேலே வச்சு நம்ம நல்லா இந்த நாட் வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நல்லாவே ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு ஆரி ஜடை. ஸோ இந்த மாதிரியான லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ ட்ராப்பிங், ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த பேக்கேஜில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் புக்கிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை டெஃபினட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் டிஸ்பிளேயில் வந்து எங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.